வெல்கம் டு ஸ்டடி ஜர்னி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 6th சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 1 சாப்டர் 2 ஹியூமன் எவல்யூஷனுங்கிற சாப்டரோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதில் 6th 7th 8th ரோமனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் 6th ரோமன் ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் மெத்தட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் தி ஏஜ் ஆஃப் தி எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ். கொஷின் என்னென்னா இப்போ மண்ணுக்கடி இருந்து நிறையா மெட்டீரியல்ஸ் கிடைக்குதில்ல, அந்த யூஸ் பண்ணப்பட்ட மெட்டீரியல்ஸ் ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, இது ஒரு 1000 வருஷம் பழமையானது, 2000 வருஷம் பழமையானது எல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, இந்த 1000 வருஷம் 2000 வருஷங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பை யூஸிங் ரேடியோ கார்பன் டேட்டிங், இதுதான் ஆன்சர். இந்த செகண்ட் கொஷின், வாட் டிட் ஏர்லி ஹியூமன் வியர். ஆதி மனிதர்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்னென்னலாம் யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹைட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் லீவ்ஸ். அனிமல்ஸோட தோலையும் அதுக்கு அடுத்தது செடியோட லீவ்ஸு, அதுக்கப்புறம் மரத்தோட லீவ்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தாங்க. தென் தேர்ட் கொஷின், வேர் டிட் ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ். முதல்ல வாழ்ந்த மனிதர்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. They lived on the branches of trees, in caves and mountain ranges. அந்த மனிதர்கள் எல்லாமே ட்ரீஸ்லேயும் இருந்தாங்க, ட்ரீஸ் மேலாம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் குகைகளில் இருந்தாங்க, நெக்ஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ்லலாம் இருந்தாங்க. தென் ஃபோர்த் கொஷின், which animal was used for ploughing. எந்த அனிமல் உழவுக்கு மண் உழுதருக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சன் வேர் யூஸ்ட் ஃபார் ப்ளஃபிங்னா அந்த ஏர் ஓட்டுவாங்களே, அதுதான் ப்ளஃபிங். காளை தான் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி ஏர் உழுவதற்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபிஃப்த் கொஷின், when did humans settle in one place. எப்போ ஒரு ஆதிகால மனிதர்கள்லாம் ஒரு இடத்துல தங்குற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் when people began to practice agriculture, life became an organized one. எப்போ அந்த ஆதி மனிதர்கள்லாம் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க, செடி கொடியெல்லாம் வைக்கிறதுக்கு பழங்கள்லாம் நட்ட ஆரம்பித்தாங்களோ அப்போவே அவங்களோட லைஃப் கொஞ்சம் பிளான்டாக மாறிடுச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு ஷெட்யூல்டாக மாறிடுச்சு. இட் மேட் த பீப்புள் செட்டில் இன் ஒன் பிளேஸ். இதுதான் அக்ரிகல்ச்சர் தான் பீப்புள்ஸ் ஒரு இடத்துல இருக்க வச்சுச்சு. ஏன்னா இங்கே ஒரு செடி நட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பே நட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பை நட்டிட்டு அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. அதே இடத்துல தங்கினா தானே அதை பாதுகாத்து அறுவடையெல்லாம் செய்ய முடியும். அந்த அக்ரிகல்ச்சருங்கிறது ஒன்று தான் அந்த ஹியூமன்ஸை ஒரு இடத்துல தங்க வச்சுச்சு. தென் 7th ரோமன், ஆன்சர் த ஃபாலோயிங். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் இஸ் எவல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Evolution is the process through which humankind changes and develops towards an advanced stages of life. எவல்யூஷன்னா என்னென்னா பரிமாணம்னு தமிழில் சொல்லுவோம். ஐ மீன் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். இப்போ நீங்கள் ஹியூமன் எவல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபேண்ட் பேபியாக இருப்பீங்க, நெக்ஸ்ட்டு தவழ்வீங்க, நெக்ஸ்ட் பேச ஆரம்பிப்பீங்க, நெக்ஸ்ட்டு நடக்க ஆரம்பிப்பீங்க, அதுக்கப்புறம் அப்படியே ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் தானே, அதுதான் எவல்யூஷன் சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட்ஸ், லைஃப்பில் நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ், அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பை தான் எவல்யூஷன் சொல்கிறாங்க. தென் செகண்ட் கொஷின், ரைட் எனி டூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோமோசாப்பியன்ஸ். ஹோமோசாப்பியன்ஸை பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களோட 2 கேரக்டர்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹோமோசாப்பியன்ஸ் ஹேட் தி அப்பியரன்ஸ் ஆஃப் மேன். அந்த ஹோமோசாப்பியன்ஸுக்கு மனிதர்கள் மாதிரியே இருந்தாங்க. ஆக்சுவலாக ஹோமோசாப்பியனுங்கிறது அறிவுள்ள மனிதர்கள் தான். அவங்க மனுஷங்க மாதிரியே இருந்தாங்க. தே யூஸ்டு க்ரூட் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ். அவங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. தே எங்கேஜ்ட் இன் ஹண்டிங் அண்ட் கேதரிங். அந்த ஹோமோசாப்பியன்ஸ் ஐ மீன் அந்த அறிவுள்ள மனிதர்களுக்கு பசிக்கும், ஏதாச்சும் அந்த ஷெல்டர் தேவை, அதனால அவங்க வேட்டையாடினாங்க, அதே போல் கேதரிங்கும் செஞ்சாங்க. தென் தேர்ட் கொஷின், why did humans move from one place to another. ஏன் ஆதி காலத்தில் இருந்த மனிதர்கள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டால் ஆன்சர் humans kept on moving in search of food. அவங்க
மோஸ்ட்டாக காட்டில் தானே இருந்திருப்பாங்க, மலையில் காட்டில் தானே இருந்திருப்பாங்க. அங்கே வந்து ஃபுட்டு வந்து அந்தந்த இடத்துல தான் இருக்கும். நம்மளாக போய் தானே தேடி எடுக்கணும். அதனால வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்க. சாப்பாட்டுக்காக மட்டும்தான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்க. தென் 4th question, describe the ancient methods of hunting. முதல்ல இருந்த மனிதர்கள் வந்து எப்படி ஹண்ட் பண்ணாங்க, எப்படி வேட்டையாடினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஹண்டிங் வாஸ் த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் தி ஹியூமன்ஸ் இன் பாஸ்ட். ஹண்டிங்கிறதான் வந்து ஒரு முக்கிய தொழிலாக இருந்துச்சு அந்த ஆதி காலத்தில். தே யூஸ்டு டூல்ஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் போன்ஸ் ஃபார் ஹண்டிங். அந்த ஷார்ப்பான ஸ்டோன்ஸ், ஷார்ப்பான கல், அதுக்கப்புறம் வந்து ஷார்ப்பான போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறையா ஹண்ட் பண்ணாங்க, வேட்டையாடினாங்க. தே யூஸ்டு ஷார்பன்ட் வெப்பன்ஸ். நல்ல ஷார்ப் எட்ஜாக இருக்கிற கருவிகள்லாம் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிறது யூஸ் பண்ணால் ஈஸியாக கில் பண்ணிடலாம்ல ஒரு அனிமலையோ இல்லை ஒரு பேர்டையோ. தே ஹண்டட் பிக், டியர், பிசன், ரைனோ, எலிஃபண்ட் அண்ட் பியர். இந்த மாதிரி அனிமல்ஸ், இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணி அவங்க வாழ்ந்தாங்க. தென் 5th question, why were axes made? எதுக்கு வந்து ஆக்சஸ் வந்து செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினோட ஆன்சர் வந்து ஆக்சஸ்ங்கிறது வந்து ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு ஒரு அடிப்படைன்னு சொல்லலாம். The axes were made to cut trees, remove barks, dig pits, hunt animals and remove skins of the animals. இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆக்சஸ் வந்து பயன்படும். ஸோ வந்து அது வந்து மேக் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஆக்சஸை. தென் 6th question, how would you define archaeology? ஆர்கியோலஜினா என்னன்னு கேட்குறாங்க. ஆர்கியோலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். ஆர்கியாலஜிங்கிறது வந்து அந்த ப்ரீஹிஸ்டரிங்கிற பீரியடில் வாழ்ந்த மனுஷங்களை பற்றியும் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு தான் பேர் ஆர்கியோலஜி. தென் 7th question, what do you know about anthropology? ஆந்த்ரோபாலஜி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆந்த்ரோபாலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. ஆந்த்ரோபாலஜிங்கிறது வந்து மனிதர்கள் பற்றியும் மனிதர்கள் கடந்து வந்த ஸ்டேஜஸை பற்றியும் படிக்கிறது தான் வந்து ஆந்த்ரோபாலஜி. தென் 8th Roman ஹார்ட்ஸ் question, அதில் ஃபர்ஸ்ட் question பாருங்கள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வென்ஷன் ஆஃப் வீல் ஃப்ரம் தி ஏன்ஷியன்ட் பீரியட் டு தி மாடர்ன் பீரியட். இதுதான் வந்து கொஷின். என்ன கேட்குறாங்கன்னா வந்து வீல் வந்து கண்டுபிடிச்சாங்கல்ல, அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஐ மீன் அந்த ஏன்ஷியன்ட் டேஸ்லேயும் சரி, இப்போ இருக்க மாடர்ன் டேஸ்லேயும் சரி. Early Homo sapiens realized that round objects could be easily moved by rolling them. அந்த அந்த அறிவுள்ள மனிதர்கள், அந்த ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து ரவுண்டாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஈஸியாக ரோல் பண்ணிடலாம், ஈஸியாக தள்ளலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிப்பெல்லாம் வந்து அப்போ ரொம்ப பெருசு. Their descendants advanced this rolling technique into the transportation of large objects on cylindrical logs. இந்த ஹோமோசாப்பியன்ஸ்க்கு அடுத்து வந்தவங்க வந்து இந்த ரோலிங், அவங்க கண்டுபிடிச்சி வச்சு இந்த ரோலிங் டெக்னிக்கை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த வண்டி அதிலெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணாங்க. தென் 3rd point, the invention of the wheel and axe allowed a rolling log to be placed through a hole in a wheel to create a cart. அந்த ரோலிங் டெக்னிக்கை கண்டுபிடிச்சது அதோட அட்வான்ஸ்ட் ஸ்டேஜை வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து வீல் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. தென் 4th point, chariot racing was influential in the evolution of the spoke and wheel as they allowed chariots to move much faster. சேரியட்ஸுங்கிறது வந்து ஒரு வண்டி மாதிரி தான். அந்த வண்டிக்கு வந்து எசென்ஷியல் என்னது, அந்த சர்க்குலர் வீல்ஸ் தான். அந்த ரோலிங் அந்த இது இல்லைனா வந்து அந்த ரோலிங் டெக்னிக் இல்லைனா வந்து இந்த சேரியட் இருந்திருக்காது, இப்போ எந்த வெஹிக்கலுமே இருந்திருக்காது. தென் 5th point, the invention of air-filled rubber tires allowed wheels to be much faster and sturdier and stronger.
இப்போ வந்து அந்த ரோலிங் டெக்னிக் தான் வந்து இப்போ புதுசாக மாடர்னாக டயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக். அந்த ரோலிங் டெக்னிக் இல்லைனா வந்து இன்றைக்கி டயர்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்டே இருந்திருக்காது. நம்ம இன்றைக்கி வந்து டயர்ஸில் நிறையா டைப்ஸ் இருக்குது. காருக்கு தனியாக டயர் இருக்குது, பைக்குக்கு தனியாக இருக்குது, ரோலிக்கு தனியாக இருக்குது, எக்கச்சக்கமான டைப்ஸ் ஆஃப் டயர்ஸ் வந்துடுச்சு. அதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஏர் ஃபில் பண்ணுறோம். இப்போ புதுசாக இன்வென்ஷன்ஸ் வந்துருச்சு. பட் எல்லாத்துக்குமே வந்து பேஸ்மெண்ட் என்னது, அந்த ரோலிங் டெக்னிக் தான். அதுதான் வந்து ஆன்ஷியன்ட் பீரியடில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த கொஷின் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.